இங்க ஒரு ஆர்மி ஆபீசர் இருக்காரு. அவருக்கு கோபம் ரொம்ப அதிகமா வரும். அவர் கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அத அப்பவே தட்டி கேட்டுருவாரு. இதனால இவர் ஆர்மில நிறைய பனிஷ்மெண்ட் வாங்குறாரு. அப்படி கோவப்பட்ட இவரு ஜெயில்ல வச்சிருந்த ஒரு தீவிரவாதியை சுட்டு கொன்னுடுறாரு. இதனால அவர் ஆர்மியில இருந்து நீக்குற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ஒரு ஃபேமஸான சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி தர சொல்றாங்க. அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, இந்த ஆர்மி ஆபீசரோட அப்பா தான். சின்ன வயசுல அப்பா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து ஆர்மியை ஜாயின் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த டாக்டர் கிட்ட போய் இவர் சர்டிபிகேட் கேக்குறாரு. அந்த டாக்டர் இவருக்கு தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கதையை கேட்ட அவரு தன்னோட பையன் தான் புரிஞ்சதும் அன்ஃபிட்னு சொல்லிடுறாரு. உடனே இவரு கோவப்பட்டு சண்டை போட போறாரு. அப்ப அந்த டாக்டர் அடுத்த நாள்ல இருந்து 21 நாளைக்கு கோவப்படாம இருந்தா நான் சர்டிபிகேட் தரேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு போற வழியில அன்னைக்கே ஒரு பெரிய டானோட பையனை பார்த்து அடிச்சிடுறாரு. அடுத்த நாள்ல இருந்து ஆர்மில வேலை பாக்குறது தான் தன்னோட கனவுன்னு நினைச்சு கோவப்படாம இருக்க இவர் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் பண்றாரு. இப்போ ஹீரோ அடிச்சா கூட திருப்பி அடிக்காம அமைதியா போறாரு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் குறையுது. தன்னை விட்டுட்டு போன எல்லாரையும் தேடி போய் மன்னிப்பு கேட்டு அவங்களோட சேர்றாரு. அப்படி இருக்கும்போது இவர் அடிச்ச ஒரு ஆளு இவர் கண்ணு முன்னாடியே ஒரு எக்ஸ் ஆர்மி ஆபீசரை கொலை பண்றாரு. அதை பார்த்த இவரு எதுவுமே பண்ணாம தன்னோட கனவுக்காக அமைதியா போறாரு. இப்போ 21வது நாள் தன்னோட அப்பா கிட்ட போய் நான் இதை தாண்டிட்டேன், கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா தப்பையும் தட்டி கேட்காம இருந்தாதான் ஒரு வேலை கிடைக்கும்னு அப்படி ஒரு வேலை வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ இறந்து போன அந்த எக்ஸ் ஆர்மி ஆபீசரோட குடும்பத்தை போய் பாக்குறாரு. அந்த எக்ஸ் ஆர்மி ஆபீசரோட பையன் தன்னோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்றதுனால தீவிரவாதியா மாறிடுறாரு. ஹீரோ அந்த டானை வச்சு இந்த பையனை கண்டுபிடிச்சு இவரோட மனசை மாத்துறாரு. அவரை திருத்தவும் செய்யறாரு. இத பார்த்த ஹீரோட அப்பா தன்னோட பையனோட மாற்றத்தை உணர்றாரு. நேரா போய் பையனோட பாஸ் அதாவது அந்த ஜெனரலை மீட் பண்ணி என் பையன் ஃபிட் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துறாரு. ஹீரோக்கும் தான் நினைச்ச மாதிரியே மறுபடியும் அந்த வேலை கிடைக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற என்னென்ன தெலுங்கு படத்தோட கதையெல்லாம் உங்களுக்கு கேட்கணுமோ அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.